இறக்கப்பட்ட சூரத்துல் அராஃப் என்ற சூரா. இந்த சூறாவில் நபியுல்லா கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்று, பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறுகள் குர்ஆன் முழுக்க அதிகமாக பேசப்படுகிற ஒரு வரலாறுன்னு சொன்னால் நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு. அதே மாதிரி இன்று ஓதப்பட்ட சூறாவிலேயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகள் பேசப்படுது. பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சமுதாயம் அது கடந்து நைல் நதியை கடந்து அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்தை எப்படி கட்டமைச்சாங்க என்பதை பற்றி எல்லாம் பேசுகிற அந்த வசனம். அதிலே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த வரலாற்றை பேசிட்டு அல்லாஹ் அந்த பனு இஸ்ரவேலர்களில் வாழ்ந்த ஒரு ஆளை பற்றி அல்லாஹ் பேசுறான். உலகத்தில் பெரிய தரித்திரியம், துர்பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நமக்கு ஒரு நியமத்தை தந்து நம்முடைய பாவத்தினால அந்த நியமத்தை பிடுங்கிறான் பாருங்க. இது பெரிய பது நசீபுங்கிறான், இது ஒரு கெட்ட நசீபுங்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை நமக்கு தரான். அது கல்வியாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வசதி வாய்ப்புகள், அந்தஸ்துகள், எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் நியமத்துக்கள் தான். இந்த நியமத்துக்களை தந்து அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக எடுத்துட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட சோதனைகள் இருந்து கூட நம்ம பாதுகாப்பு தேடணும். ஆரோக்கியத்தை தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆனா பாவத்தினால ஒரு நியமத்தை அல்லாஹ் பிடுங்குறான்னு சொன்னா இது மிக மோசமான ஒரு நிலை என்று சொல்கிறார்கள். பது நசீப், பாக்கியம் இழப்பு, பாக்கியம் கெட்டவன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஷகாவத், ஒரு மூதேவித்தனம் என்று தமிழில் சொல்லுவாங்க, மூதேவித்தனம். அப்படிப்பட்ட மிக மோசமான ஒரு துர்பாக்கிய குணம்தான். அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியத்தை பெற்ற ஒருவரை பற்றித்தான் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட வசனத்தில் ஒரு வரலாறு ஒரு 2-3 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். குர்ஆன் ஆயத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஆயத்து தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், 2 வசனம் தான். வளவலன்லாம் அல்லாஹ் அவனுடைய வரலாறு அல்லாஹ் சொல்ல மாட்டான். அவனுடைய வரலாறு எவ்வளவு தேவையோ, என்ன தேவையோ, நமக்கு படிப்பினைக்கு எவ்வளவு போதுமோ அவ்வளவு சொல்லுவோம், அது சொல்லி நிறுத்திடும். அப்படி அழகாக சுருக்கமாக சொல்லப்படுகிற ஒரு வரலாறு. விளக்கமாக நமக்கு வேணும்னா தஃசீர்கள் எடுத்து படித்தா தஃசீர்களில் விரிவுரைகள் இருக்குது. அவருடைய வரலாறுகளை நீங்கள் முழுசாக படிக்கலாம். குர்ஆனில் பார்த்தேன்னா இந்த வரலாறு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தஃசீர்களை எடுத்து பாருங்கள். எல்லா தஃசீர்களும் இருக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம பள்ளிவாசலில் கூட தஃசீர் இப்னு கஸீர் சொல்லிட்டு இருக்குது. தனிப்பட்ட முறையில் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு அப்போ தஃசீர்கள், தமிழ் தஃசீர்களும் இங்கே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒருவருடைய வரலாறு அல்லாஹ் அவருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. பெரிய பாக்கியங்களை கூட கொடுத்தான் அல்லாஹ். ஒரு பெரிய ஆலிம், அந்த ஆளு பெரிய ஆலிம்னா அந்த காலத்துல தௌராத் வேதத்தை படிச்சு பெரிய ஆலிம். குர்ஆன் படிச்ச ஆலிம்ங்கிற மாதிரி அவர் தௌராத் வேதத்தை படிச்சு பெரிய ஆலிம். பொதுவாக தௌராத்தை மனப்பாடம் செஞ்சவங்க, தௌராத் அல்லாஹ்வுடைய வேதம் தான். இன்னைக்கு குர்ஆனை மனப்பாடம் செஞ்சவங்க கோடான கோடி பேர்கள் இருக்கிறாங்க. தௌராத்தை மொத்த மனப்பாடம் செஞ்சதே 4 பேர். தௌராத்தினுடைய ஹாஃபில் எத்தனை பேர்? 4 பேர். அல்லாஹ் இந்த குர்ஆனுக்கு கொடுத்த பெரிய நசீப். ஏன் தௌராத் இன்னைக்கு ஏன் வழக்கொழிஞ்சு போச்சு? இன்னைக்கு நீங்க பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட இதை வச்சிருக்கிறாங்க அவங்க. பழைய ஏற்பாட்டிலேயே கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட பிரதிகள், ஒவ்வொன்றும் வேற வேற மாதிரி இருக்கு, வேற ஒரு ஆள் எழுதுற மாதிரி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்தர் எழுதியிருப்பாங்க, ஒவ்வொரு முஸ்லிம் ஆசிரியர் எழுதியிருப்பாங்க. ஆனா குர்ஆன் நீங்க அமெரிக்காவில் போய் குர்ஆன் எடுத்து பார்த்தாலும், இந்தியாவில் எடுத்து பார்த்தாலும் ஒரே குர்ஆன் தான். அல்லாஹ் இந்த குர்ஆன் ஒரு பெரிய பாக்கியம். அது மனப்பாடம் செய்கிற ஹாஃபிதுகள் இதயங்கள், உலகம் முழுக்க கோடான கோடி இதயங்கள் கியாமத் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. உலகத்தில் அதிகமாக வாசிக்கப்படுகிற நூல் அதுதான். ஒரு ஒரு பெரிய மௌலவி சொன்னார், பாகிஸ்தானுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிஞர். அவர் சொல்றார், நான் பாகிஸ்தானுடைய ஒரு மதரசாவுக்கு போனேன். அந்த மதரசால நிறைய மாணவர்கள் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மதரசா அந்த மதரசாவினுடைய முதல்வர் சொல்றாரு, எங்க மதரசாவினுடைய பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 4500 குர்ஆன் முடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4500 குர்ஆன்னா மாசத்துக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட அல்லாஹு அக்பர் ஒரு 1,35,000 குர்ஆன் ஒரு மதரசால மட்டும் ஒரு மாசம் முடிக்கப்படுது. ஒரு மதரசால. உலகம் முழுக்க உள்ள மதரசாக்கள்
உலகத்தில் குர்ஆனுக்கு அல்லாஹ் ஏன் குர்ஆன் பேர் வச்சான்? குர்ஆன்னா என்ன அர்த்தம்? ஓதப்படுகிறது என்று அர்த்தம். குர்ஆன் என்பது உலகத்தில் இப்படி ஒரு நூல் எங்கேயும் ஓதப்படுவது கிடையாது. இப்படி ஒரு நூல் குர்ஆன் மாதிரி அதிகமாக வாசிக்கப்படுகிற நூல் கிடையாது. எனவே தௌராத்தோடு நீங்க குர்ஆனை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய பிரமிப்பு நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும். அப்போ தௌராத்தை மனப்பாடம் செஞ்ச ஹாஃபிதுகள் 4 பேர் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம், நான் அன்றைக்கு சொன்ன உஸைர் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி தாவூத். இந்த 4 பேர் தான். இந்த 4 பேர் தான் தௌராத்தினுடைய ஹாஃபிதுகள். இவங்களோடு தௌராத்து முடிஞ்சு போச்சு. இவங்க காலத்துக்கு பின்னால் அடுத்து எடுக்கிறது மனப்பாடம் பண்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ அப்படி இவர் தௌராத்தை படிச்ச ஒரு சிறந்த ஆலிமாக, சமுதாயத்தில் பெரியவராக மூசா அலைஹிஸ்ஸலாத்துல தான் இவர் படிக்கிறார். தௌராத்தை படிச்சுட்டு பெரிய இறைநேசராக இருக்கிறார். உண்மையிலே அவருடைய வாழ்க்கையை பற்றி நான் விவரிக்கிறதுக்கு வரல. ரொம்ப முக்கியமாக அல்லாஹ் சொல்றதுனால அந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஆத்தைனாஹு ஆயாத்தினா, அல்லாஹ் சொல்றான், நபியே உங்க உம்மத்துக்கு ஒருத்தருடைய வரலாறை நீங்க சொல்லி காட்டுங்க, ஓதி காட்டுங்க. நபஅல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா, நம்முடைய நிறைய அத்தாட்சிகளை அவருக்கு கொடுத்திருந்தோம். அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வினுடைய நிறைய அத்தாட்சிகளை பெற்றிருந்தார். என்ன அத்தாட்சிகளை பெற்றாரு? ஒரே ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 விஷயத்தை மட்டும் சொல்ற பாருங்க. அவர் பூமியில இருந்துட்டு அர்ஷ பார்ப்பார். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அல்லாஹ் இதை சாதாரணமா எல்லாத்துக்கும் கொடுத்துருவானா? அல்லாஹ்வுடைய அரிசை நம்ம கியாமத்துல தான் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய அரிசை இங்க இருந்து அவர் பார்ப்பார். இது ஒரே ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் ஒரு அத்தாட்சின்னு சொல்லல, ஆயாத்தினா நம்முடைய நிறைய அத்தாட்சிகளை அவருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற இந்த 2 வசனத்தை மட்டும் பாருங்க. இது முதல் வசனம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த அத்தாட்சிகள் இன்னொரு அத்தாட்சி என்னன்னா முஸ்தஜாபு தாவா. இதுவரைக்கும் வாழ்நாள்ல அவர் கையேந்தி கேட்ட எந்த துவாவும் கபூல் ஆக்காமல் பட்டது. எல்லாம் கபூலாக, எல்லா துவாவும் கபூலா. அவர்கிட்ட வந்து துவா கேட்கறதுக்காக வேண்டி சொல்லுவாங்க. என்ன, அவருக்கு இந்த இஸ்முல் ஆலம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அல்லாஹ்வுடைய முக்கியமான ஒரு பெயர்ல ஒரு வார்த்தை, அது இஸ்முல் ஆலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை வச்சு நீங்க துவா கேட்ட துவா கபூல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு ரகசியமான இஸ்முல் ஆலம். அது ஒவ்வொருத்தரும் எது இஸ்முல் ஆலமாக இருக்கும் நிறைய வருது கிதாபுகள்ல. எனவே அந்த இஸ்முல் ஆலம் அவருக்கு தெரியும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்த இஸ்முல் ஆலம் தெரியும். அதனால அதை கொண்டு துவா கேட்பார், துவா கபூல் ஆகும், அர்ஷ பார்ப்பார். இப்படி எல்லாம் அவருடைய அந்தஸ்தை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் எப்படி முடிப்பான் தெரியுமா? இவ்வளோ பெரிய அந்தஸ்து பெற்ற அவர் ஃபமஸலுஹு கமஸலில் கல்பு, நாயை போல ஆயிட்டான் அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய அந்தஸ்து! அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கும் போது நாயை போல ஆயிட்டான். இன் தஹமில் அலைஹி யல்ஹஸ் அவ் தத்ருகுஹு யல்ஹஸ், நாய் தான் அது கொடுத்தாலும் நாக்க தொங்க போடும், அதை தடுத்து விரட்டினாலும் நாக்க தொங்க போடும். பணத்துக்கு விலை போயிட்டான் அப்படிங்க. பணங்காசுகளுக்காக, துன்யாவினுடைய பணத்துக்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராகவே துவா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த ஜப்பாரின்னு ஒரு ரவுடி கூட்டம் இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விரட்டி பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுவது தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வேலை. அப்போ இந்த ஜப்பாரிங்கிற கூட்டத்துக்கு இவர் போறார் பலாம். அந்த ரவுடிகள் பூரா என்ன செஞ்சுட்டானோன்னா, உனக்கு பணம் தரேன், அந்தஸ்து தரேன், ஆட்சி தரேன், எல்லாம் தரேன், மூசாவுக்கு எதிராக உங்க துவா தான் கபூல் ஆகுமே, துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. இவர் முதல்ல மறுத்தாரு. எவ்வளவு மறுத்து பார்த்தாரு. அவர் நபிப்பா, அவருக்கு எதிராக துவா செஞ்சா இது துன்யாவும் போயிடும் ஆசிரத்தும் போயிடும் சொன்னாரு. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு கட்டத்தில் ஏதோ பணத்தினுடைய ஆசையை காட்டி துவா செய்ய வச்சுட்டாங்க. ஆனா துவா செஞ்சா அந்த ஆள் துவா செஞ்சது மூசா நபிக்கு எதிராக பத்துவா. ஆனா நடந்தது என்னன்னா, இவனுக்கு எதிராக பத்துவாவை அல்லாஹ் திருப்பிட்டான். இந்த ஆள் துவா செய்யறான், வார்த்தை பூரா இவனுக்கு பத்துவாவா மாறுது. அல்லாஹ் அவனுடைய நாக்க வெளியே நீக்கிட்டான் என்று தஃசீர்கள்ல வருது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்வதனுடைய ரொம்ப நோக்கம் என்னன்னா, வாழ்க்கையில துர்பாக்கியத்தில் பெரிய துர்பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தந்த நியாமத்தை பிடுங்கிறது. அதிலும் மிகப்பெரிய துர்பாக்கியம் என்னன்னா, நியாமத்துக்கெல்லாம் உயர்ந்த நியாமத்தான் அவன் தந்த ஈமான பிடுங்கிறது. நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான். குர்ஆன் முழுக்க அல்லாஹ் இப்படி கேட்க சொல்றான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களுக்கு ஈமான தந்ததற்கு பின்னால் எங்கள்கிட்ட பிடுங்கிறாத ரப்பே நீ கேளுங்கிறான் அல்லாஹ் தஆலா. நபிமார்கள் கவலைப்பட்டிருக்கிறாங்க, ஈமான் எங்கே பிடுங்கப்பட்டிருமோன்னு கவலைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மோமினுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்ன? நல்ல மௌத்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். மரணத்தினுடைய நேரம் ஹுஸ்னுல் காத்திமா, முடிவு சரியாகும். பெருமக்களே,
வாழ்கிற காலங்கள்ல எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். ஆனா முடிவை வச்சுதான் அல்லாஹ் முடிவு பண்ணுவான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஈமான் கொண்டு சஹாபியாகி குர்ஆன் எல்லாம் மனப்பாடம் செஞ்சு பெரிய அளவுல ரசூலுல்லாஹ்வுடைய ரைட்டர் ஆனார் ஒருத்தர், காத்திபுல் வஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்து அவர் தான் எழுத சொல்லுவாங்க, பக்கத்திலேயே வச்சிருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஆளுக்கு நசீபு கெட்டு போயிடுச்சு. எப்படியோ கிறுக்குத்தனமா வெளியே வந்து பேச ஆரம்பிச்சுட்டான். அந்த ஆளு ரசூலுல்லாஹ்வுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் சொல்றது தான் வந்து எழுதுறாரு அப்படின்ட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்விப்பட்டு மனசுல வருத்தப்பட்டு, இதை பூமியே ஏத்துக்காது, இவர் சொல்ல இவரை ஏத்துக்காது. கடைசியில் அந்த ஆள் காஃபிராகி மௌத்தா போய் பல தடவை அவர் புதைக்கப்பட்டும் கூட பூமி ஏத்துக்கல அவருடைய மையத்தை. பல தடவை ஒரு ஊர்வாசிகள் அவருடைய மையத்தை புதைச்சாங்க. அவர் புதைப்பாங்களா, அவருடைய உடலை பூமி தூக்கி எறியுமா, பூமி தூக்கிடுமா. பல தடவை ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை இல்லையா, பூமியே ஏத்துக்காது. ரசூலுல்லாஹ் சொன்ன பின்னால பூமி கட்டுப்பட்டு தான் ஆகணும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பூமி மீற முடியாது, பூமியே ஏத்துக்காது. இது சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வானத்துக்கே கொடுக்காது பூமிக்கே கொடுக்காது சொல்லுவோம் இல்லையா. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம் இருந்தாங்க. இந்த ஆள் சொன்னது பூமியே ஏத்துக்காது அப்படின்னாங்க. அந்த ஆள் சொல்ல மட்டுமல்ல, அந்த ஆளையே ஏத்துக்கறல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க மேலான பெருமக்களை, வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த பெரிய நியாமத்து நசீபு. நாம் செய்த சில வார்த்தைகள்னால, குற்றங்கள்னால, பாவங்கள்னால நம்மிடத்திலிருந்து அது பறிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற பயத்துடன் அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ கேட்கணும். அல்லாஹ் எங்களுடைய பாவத்தினால எங்களுக்கு தந்த நியாமத்தை பிடுங்கிறாத, நியாமத்துக்கெல்லாம் பெரிய நியாமத்தான ஈமான பிடுங்கிறாதுன்னு கேட்க சொன்னாங்க. ஒரு மோமினுக்கு நல்ல மௌத்துங்கிறது ரொம்ப முக்கியம் பெருமக்கள். நல்ல மௌத்தினுடைய அடையாளம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஒரு 6-7 அடையாளங்கள் சொன்னார். அல்லாஹ் அந்த ஹுஸ்னுல் ஹாத்திமாவை கேட்கணும். நல்ல மௌத்தினுடைய முதல் அடையாளம் என்னன்னா, மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடைசியில நிறைய கலிமாவோடு ரூஹ் பிரியும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கெல்லாம் தந்தருவானாக. இந்த கடைசி நேரத்தில் களிமா சொல்றது இருக்கிற கஷ்டம்தான், ஒரு பெரிய நெருக்கடி தான். ஆனா அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கினு மௌதாக்கும், மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்கு களிமாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கட்டாயப்படுத்துங்கன்னு சொல்லலை, கட்டாயப்படுத்தி சொல்ல வைங்கன்னு சொல்லல, நீங்க ஞாபகப்படுத்துங்க, அவர் சொல்லட்டும். காலமெல்லாம் சொல்லணும் துவா கேட்டிருப்பாரு. அந்த நிலையில, அந்த நெருக்கடியில அவன் வந்து இங்க ஷைத்தான் நிப்பான், இந்த பக்கம் ஷைத்தான் நிப்பான். நீ யூதனா மூத்தாகி, கிறிஸ்தவனா மூத்தாகி, அப்படி மூத்தாகி, இப்படி மூத்தாகி, ஷைத்தானுடைய போராட்டம் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. முத்த யஹூதா காலமெல்லாம் கட்டி காத்த அந்த ஈமான மரண நேரத்தினுடைய வழியிலையும் வேதனையிலையும் ஷைத்தான்ட பறி கொடுத்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் அவன் வருவான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் வருவான், உங்களுடைய சக்கராத்தில் அவன் வருவான், வந்து உங்களுக்கு முன்னால் நிற்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஈமான் உறுதி இல்லை, கொள்கை உறுதி இல்லைன்னா கடைசி நேரத்தில் ஈமான் பறி போயிடும்ல. அந்த நேரத்தில் வந்து ஈமானை பிடிங்கிட்டு போயிட்டா என்ன ஆகும், நம்மளை குழப்பிட்டு போயிட்டா என்ன ஆகும்? ஷைத்தானுடைய குழப்பத்திற்கு ஆட்பட்டு விடக்கூடாது. முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தான்ல நம்ம அடக்கம் செய்யப்பட்டார்னா களிமா போயிடுச்சுன்னா, மரணத்தினுடைய நேரத்தில் களிமா போயிடுச்சுன்னா நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. மன்கான ஆகிரு கலாமி, ஒரு மோமினுடைய கடைசி வார்த்தை களிமாவோடு முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கற களிமாவோடு முடிஞ்சா தஹலல் ஜன்னah ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அடையாளம் சொன்னாங்க, ஒரு மோமினுடைய கடைசி நிலை இபாதத்தோடு முடியணும்னா. இபாதத்தோடு நல்ல காரியம் செஞ்சுட்டு இருக்கும் போது மௌத்து வரணும். தொழுகையில மௌத்து, சஜிதால மௌத்து, ஹஜ்ஜில மௌத்து, உம்ரால மௌத்து, நற்காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போது மௌத்து. இப்படி நல்ல காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் போது வரக்கூடிய மௌத்து இருக்குது பாருங்க. யோசிப்பவருடைய அமலின் சாலை கபல மௌத்தி. எத்தனை பேர்கள், எத்தனை சாலையும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சஜிதால தான் மௌத்தானா. ஒரு நல்ல மௌத்தினுடைய அடையாளம் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நல்ல மௌத்தினுடைய அடையாளம் இன்னொன்று இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு நெற்றி வேர்வையுடன் மௌத்தாகணும்னா, மரணத்தினுடைய நேரத்தில் நெற்றி வேர்க்கணும். நல்ல மௌத்தினுடைய அடையாளம்னு எதெல்லாம் சொல்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா விளங்கக்கூடாது. இதுதான் ஷரியத்து. இதெல்லாம் இல்லையே, ஒரு நல்ல மௌத்து கெட்ட மௌத்தா இருக்குமோன்னு ஆரம்பி செஞ்சிடக்கூடாது. சக்கராத்தில் இருக்கிறவர் நெத்தியை உத்து பார்த்து நெத்தியில் வேறு போகிற ஒரு கெட்ட ஆளா இருக்க முடிவு பண்ணிடக்கூடாது. நல்ல மௌத்தினுடைய அடையாளம் சொல்லுச்சுன்னா அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப நெற்றி வேர்வை ஏன் வேர்க்குது? நெற்றி வேர் இன்னல் முஃமின யமூது பிஅர்கில் ஜபீன். ஒரு முஃமின் நெற்றி வேர்த்து மௌத்தாகணும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நெற்றி ஏன் வேர்க்கிறது? ஹதீஸ்ல அந்த இதுக்கு விளக்கம் சொல்லுகிற முஹத்திஸீன்கள் அழகான கருத்து சொல்லுவாங்க. ஏன் வேர்க்கிறது தெரியுமா? நெற்றி அவருடைய பாவங்கள் கழுவப்படலாம், அதுதான் தண்ணியா வெளியே வருகிறோம். அல்லாஹ் பாவம் கழுவப்பட்டது தண்ணீராக வெளியே வருகிறது. இன்னொரு ரிவாயத்தில் அவர் படுகிற லேசான கஷ்டமாக இருக்கும். ஒரு மூமினுக்கு
அந்த சக்கராத்துல லேசான கஷ்டம் எதுன்னா அந்த ஒரு சின்ன லேசான ஹார்டான ஒர்க் பண்ணும்போது, ரொம்ப ஹார்டா இல்லாட்டா லேசா வேலை பண்ணும்போது லேசா வேர்க்கும் இல்லையா? ரொம்ப வேர்த்து கொட்டுறது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணா நெத்தி எப்போ வேர்க்கும்? கொஞ்சம் லேசான வேலை. அந்த சக்கராத்துல மூமினுக்கு லேசா இருக்குமா வேதனை? அப்ப அதனால லேசா நெற்றி வேர்க்கிறது என்றும் இதனுடைய கருத்து சொல்லப்படுகிறது. மூன்றாவது ஒரு கருத்து இருக்குது. அல்லாஹ் அக்பர். ஒரு மூமின் மரண நேரத்தில் தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு அவர் வெட்கப்படுவார். அந்த வெட்கத்தில் வருகிற வேர்வை என்று சொல்கிறார். வெட்கப்படுறதுனால வரக்கூடிய வேர்வை. இப்படி தப்பு செஞ்சுட்டோமே, இப்படி பாவம் செஞ்சுட்டோமே. அல்லாஹ் அக்பர். எனவே நெற்றி வியர்வையுடன் வருகிற மரணம் நல்ல மரணத்திற்கான அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுபோல ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நாட்கள்ல வெள்ளிக்கிழமையினுடைய மரணம் ஹதீஸில் வருது, கபர் வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படும். ரமலானுடைய காலத்தினுடைய மௌத்து கபர் வேதனையில் பாதுகாக்கப்படும். இதெல்லாம் ஹதீஸில் தெளிவான வார்த்தைகள், நல்ல மௌத்துக்கான அடையாளங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒருவருடைய ஜனாசாவில் அதிகமாக கலந்து கொண்டு துவா செய்வதும், ஒருவருடைய மரணத்தை கேள்விப்பட்டு இவரா மௌத்தாயிட்டாருன்னு ஒரு மூமினுடைய வார்த்தைக்கு நல்ல வார்த்தை சொல்றதே இது நல்ல மௌத்துக்கான அடையாளம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் மௌத்தாயிட்டா, இவரா மௌத்தாயிட்டா, நல்ல மனுஷனாச்சே என்று சொல்றது நல்ல மௌத்தினுடைய அடையாளம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய ஜனாஸால உலகத்தில் இப்படி ஒரு கூட்டம் கலந்துகிட்டதாக வரலாறே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹினுடைய ஜனாஸால எவ்வளவு பேர் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 35 லட்சம் பேர் கலந்தாங்க. அன்றைக்கு 35 லட்சம். ஒரு 40 முஸ்லீம் உங்க ஜனாஸால துவா செஞ்சா அல்லாஹ் அவரை சொர்க்கவாசியா கபூல் செஞ்சான்னு ஒரு 40 முஸ்லீம் ஜனாஸால கலந்துக்கிட்டு சந்தோஷமா அவருக்காக துவா செஞ்சா, உண்மையிலே மன ஒத்து துவா செஞ்சா அல்லாஹ் அவரை சொர்க்கவாசியா கபூல் செஞ்சாரா? 35 லட்சம் பேருடைய துவா வாங்கின எவ்வளவு பாக்கியமான, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க பெருமக்கள். எனவே நல்ல மரணத்திற்கான, நல்ல ஹுஸ்னுல் காத்திமாக்கான அடையாளம் மரணத்தில் கலந்து கொண்ட மோமின்களினுடைய துவாவும் அவர்களுடைய புகழாரமும் இது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று இப்படி பல்வேறு அடையாளங்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஹுஸ்னுல் காத்திமாவை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا